ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி நம்ம இந்த வேலையில் இவ்வளோ நாள் 7-8 வருஷமாக கிட்ட இருந்துட்டோம். ஆனால் சேலரின்னு பார்த்தா ஒரு 30,000 கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். வர்றப்ப 10,000 சம்பளத்துக்கு வந்தோம். இப்போ 30,000 இருக்கும். ஆனால் வருஷங்கிறது அதிகம் தான். நம்ம போடுற எஃபெக்ட்டுங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதில் கிடைக்கிற நம்மளுக்கு லாபங்கிறது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப தான் அது தெரியும் அப்படிங்கிறது மாதிரி தான். என்னோடய வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பேசுவாங்க. இந்த சேல்ரி உனக்கு போதாதா, 30,000 வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் அந்த 30,000த்துக்கு நான் 7-8 வருஷம் என்னோட வேலை பார்த்துட்டு இருந்து வேறு கம்பெனி மாறி போனவங்களாம் இன்றைக்கி 60,000 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒர்க்குங்கிறதும் கம்மியாக தான் இருக்குது. நான் 12 ஹவர்ஸுக்கிட்ட வேலை பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒரு சம்பளங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு சம்பளம் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறப்போ சரி என்னடா இது, நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம மாறினா தான் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதை பொறுத்து தான் நானுமே இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம வேறு வேலை ஏதாச்சும் தேடுவோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் 7 வருஷம் இருக்குது. அதை வச்சு நம்ம ஏதாச்சும் வேலை தேடுவோம். ஏதாச்சும் வேலை கிடைக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில நேரங்களில் இது சரியாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. வேறு ஏதாச்சும் நம்ம தேடுவோம், வேலை தேடுவோம், கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எதுவுமே பேசிக்கல. ஏன்னா அவங்க இந்த சம்பளம் போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் போடுற எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 7 வருஷத்தில் ஒரு ஒரு நாளுமே லீவ் போடாமல் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறேன் அந்த கம்பெனிக்கு. ஆனால் அவங்க ஒரு வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2,000 3,000 தான் சேலரிங்கிறது எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிது. அப்படின்னோடனே சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம இது பண்ண தேவையில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இது மாதிரி பெங்களூரில் ரிலேட்டடான ஜாபுக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே உள்ள பர்சன் கேட்குறாங்க. நீ வேணால் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணு, ஃபோன் இன்டர்வியூ தான் அப்படின்னு சொன்னோன்னா, உன்னோட ரெஸ்யூமு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனி, அதுக்கப்புறம் அவங்க சில டீட்டெயில்ஸ் என்னென்ன உனக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி இது பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம வேணால் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோன்னா நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ணேன்னா, இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசுகிறது சரியில்லை, நம்ம வேலையில் இறங்கிட வேண்டியதான். ஏன்னா யோசிச்சுக்கிட்டே நம்ம இருக்கிறதுக்கு அடுத்த ஒரு நகர்வை நோக்கி நகர்றது தான் சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி இது நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்ப்போம், ஃபோன் இன்டர்வியூ தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெஸ்யூமே, என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு சொன்ன ஃபார்மேட்லேயே அனுப்பினேன். அவனும் பெங்களூர் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் என்ன ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது மாதிரி நான் ஷிஃப்ட் ஆகி போகிறேன்டா, நீ வா என்னோட இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். ஆனால் இப்போ அவன் 1,00,000 வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். ஆனால் என்னால் அவன் என்னோட டேலண்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். மற்ற இதெல்லாம் நான் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேனே. ஆனால் அப்படி இருக்கிறப்ப அவன் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கிறப்ப நம்மளும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால நான் யோசித்தேன், சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம இந்த முடிவுலேருந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் நினச்சேன், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ தான் நான் அப்போ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அது அடுத்த ஒரு இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால நான் சரி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆனால் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணது, எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க எதுக்கு நீ தேவையில்லாமல் அடுத்த ஒரு இது பண்ணுற, இதிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற சம்பளங்கிறது
போதுமானதாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்பா கொஞ்சம் வந்து வேலையில் இருந்தவாசி, அவர் ஒரு 3-4 வீடு வந்து கட்டி வாடகை இதெல்லாம் வருது, கடையெல்லாம் வாடகைக்கு போகிறதுனால அவங்களுக்கு இந்த சம்பளங்கிறது இதாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணியுமே நம்மளுக்கு அதுக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. இத்தனை வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே, அடுத்த ஒரு இது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்த வர பகுதியில் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.